ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் வாங்க இந்த வருஷம் ஓணம் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம்னு பார்க்குறோம். இதில் இருக்கிற ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மலையாளி, மீதி எல்லாருமே தமிழ் பொண்ணுங்க தான். இதில் யார் மலையாளமாக இருப்பாங்க அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கோலம் போட்டுட்டு ஃப்ளவர்லாம் செட் பண்ணிவிட்டு அது ஒரு டிசைனில் வந்துருச்சு, ஆனால் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஓணம் டான்ஸ் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம், அதுவும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஜிமிக்கி கமல் டான்ஸ் கொஞ்சம் ஆடினாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பசி எடுத்துச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இதில் எல்லாரும் பாட்லாக் மாதிரி ஆளுக்கு ஒரு 3 ஐட்டம்ஸ் இந்த மாதிரி செஞ்சு தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். எல்லாமே சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக எல்லாமே சூப்பராக இருந்தது. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இந்த மாதிரி வாழை இலையில ஃபுல்லாக சாப்பாடு போட்டு நாங்கள் இங்கே சாப்பிட்றது. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு பண்ணுவோம், பட் ஆனால் இலையிலலாம் சாப்பிட்றது இல்லை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஜென்ஸு குழந்தைங்கலாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். எங்களுக்கு அவங்க தான் பரிமாறினாங்க. இப்போ மித்த நாள்லாம் சோறு போட மாட்டாங்க, அந்த ஒரு நாள் தான் சரி ஒரு நாளாவது நமக்கு பரிமாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுக்கு பரிமாற வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமே தான் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. கடைசி வரைக்கும் பாருங்க, வீடியோ மிஸ் பண்ணாம, அப்பதான் நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. வெறும் சாப்பாடு மட்டும் இல்லாம கேம்ஸ், டான்ஸ், ஃபன்னு எல்லாமே நிறைய இருக்கு. நீங்க எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் கண்டிப்பா என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாங்களும் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்களும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கறது நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் ஷார்ட்ஸ் ஃபுல் வீடியோ அப்படின்னு மாத்தி எடுத்தனால சரியா பேச தெரியாது. ஆனால் நெக்ஸ்ட் இயர் நாங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது கண்டிப்பா சூப்பரா ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பா நான் போடுறேன். என்னோட சேனல்லையே ஷார்ட்ஸ்ல போனீங்கன்னா இதோட செலிப்ரேஷனோட வீடியோ, டான்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். நீங்க கண்டிப்பா அதை போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்களும் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேம்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம பயங்கர ஃபன்னியாக இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணி பாருங்க. கேம்ஸில் ஃபர்ஸ்ட் கிட்ஸுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கப்பை நம்ம கிராஸ் பண்ணி நடந்து போகணும். கப்பை மிதிச்சுட்டா கப்பை டச் பண்ணி அது இது ஆயிடுச்சுன்னா அவுட், அந்த மாதிரி தான் ஒரு கேமு. இதில் நிறைய பேர் கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்துட்டு இருந்தாங்க. ஒரு பயங்கரமா ஃபன்னியாகவும் இருந்துச்சு, செம்ம என்டர்டைனிங்காக இருந்துச்சு அன்னைக்கு. இந்த வருஷம் முன்னாடிலாம் நாங்கள் சாப்பிட்டு உட்காந்து பேசிட்டு போயிடுவோம். இந்த வருஷம் தான் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இதுலேயுமே ஜென்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட கிட்ஸும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தோம். இல்லை கிட்ஸ் எல்லாம் பண்ணும்போது செம ஃபன்னியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தனியாக டான்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். அதெல்லாம் நான் பெருசாக எதுவும் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் பெரியவங்க ஜென்ஸுக்கு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. மெயினாக அவங்க பண்ணும்போது தான் பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. மற்ற கிட்ஸு இதை விட இவங்க பண்ணது தான் செம ஃபன்னாக இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு இந்த கேம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கேர்ள்ஸுக்கு கேம் வச்சுருக்கோம். இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எல்லாம் கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க. இந்த அண்ணா மட்டும்தான் செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு லாஸ்ட்டாக பண்ணது. ஆனால் இருக்கிறதுலே செம்ம ஃபன்னி கேம்னா இதுதான். இவர் கப்பு ஒரு இடத்துல இருக்கு, இவர் ஒரு இடத்துல கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தாரு. செம்ம காமெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேர்ள்ஸுக்கு இந்த கப்பு செப்பரேட் பண்ணி மூவ் பண்ணி இது பண்ணுறது தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இதுவும் கொஞ்சம் ஃபன்னியாக தான் போணுச்சு. அதுக்கப்புறம் ஓகே எல்லாரும் பண்ணி முடிச்சிட்டோம். கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணனால. கிட்ஸ்லேருந்து ஜென்ஸு, கேர்ள்ஸு எல்லாருமே ஒவ்வொரு கேம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியாச்சு. ஸோ ஹாப்பியாக ஓணம் இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இயரில் எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக டான்ஸ் ஆனாங்க. அப்புறம் ரீல்ஸு அது இதுன்னு பண்ணிட்டு அப்புறம் நைட்டு டின்னருமே நாங்கள் அங்கேயே தான் சாப்பிட்டுட்டு வந்தோம். இது ஒரு ரீல்ஸ், இது சூப்பராக இருக்கும். இது ஓணமில் ரொம்ப ஃபேமஸான ரீல்ஸ். இது ஷார்ட்ஸில் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நியூ வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச்.